ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இது பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நான் போடுறது நம்ம டேக் குக் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். நான் இதை கொஞ்சம் முன்னாடியே போடுறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட இருப்பீங்க. இதை நான் பொங்கல் டைம் ரிலீஸ் பண்ணேன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் பொங்கல் அன்றைக்கி நான் அப்லோட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஃபேமிலி கூட இருக்கிற டைம் ஃபோனை எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு டைமை மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஏன்னா நாளைக்கு கூட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அது யூடியூப்லேயே தான் இருக்கும். பட் திரும்பியும் அந்த ஒரு பொங்கல்ன்றது அந்த வருஷத்தில் திரும்பி வராது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? அதுவும் இல்லாமல் அந்த 4 நாள் என்னால் வீடியோ போட முடியாது. ஏன்னா நானும் ஃபேமிலியோடு இருப்பேன். அது இல்லாமல் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறது, முடிஞ்சால் டைப்பிங் ஸ்டோரி அந்த மாதிரி போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட் டியூரேஷனில் ஒரு அழகான ஸ்டோரி நான் உங்களுக்கு டைப் பண்ணி அப்லோட் பண்ண முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது. அந்த ட்ரெயின்லேருந்து நிறைய பேர் கீழே இறங்கிட்டுருக்காங்க. அதுலேருந்து ஒரு பர்சன் அவருடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். அவரை பற்றி சொல்ல போனோன்னா ரொம்பவும் அமைதியாக இருப்பார். யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டார். நிறைய விஷயங்களும் உள்ளே மூடி மறைச்சி வச்சுப்பார். அவருக்கு பிடிச்ச ஒரே பர்சன், அந்த பர்சனை பார்க்குறதுக்குன்னு வேண்டி தான் ஊருக்கே வருவார். ஆனால் அந்த பர்சன்கிட்ட போய்ட்டு மாடலாக பேசுகிறது அந்த மாதிரி சீன்லாம் அவருக்கு கிடையாது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் அங்கே இருக்கிற ஒரு கேபை பிடிச்சி நேராக வீட்டுக்கு போக, வீட்டில் பார்த்தா வெளியே ஃபுல்லாக கோலம் போட்டிருக்காங்க. வெளியே கரும்பு கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நாளைக்கு பொங்கல், போகி அன்னைக்கு நம்ம ஜங்குக் அழகாக அப்படியே வீட்டுக்கு போய் சேர்றாரு. உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளேருந்து சிரிப்பு சத்தம் அவ்வளோ கேட்குது. என்னென்னு பார்த்தா அவருடைய கசின்ஸ்லேருந்து ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. வெளியே அவ்வளோ செருப்பு கிடக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தா அவர் புரிஞ்சுக்கிறாரு, எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்ம தான் கடைசி அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா நம்ம ஜங்குக்கை பார்த்தது ஓடி ஹக் பண்ணிவிட்டு, என்னடா அவனை பார்த்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இன்னும் டெய்லி வீடியோ காலில் பார்த்தாலும் அந்த நேரில் பார்க்குற அந்த ஒரு ஆசை தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே இறுக்கி பிடிச்சி அழகாக முத்தம் கொடுத்து கொஞ்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்தராக எதுவுமே பேசவே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. மேலே காரிடோரில் நடந்து போயிட்டுருக்கும் போது மேலே ஏறிட்டு ஸ்டெப்ஸில் இருந்து அவருடைய லக்கேஜ் தூக்கி காரிடோரில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்டெப் தான் நடந்திருப்பார். டக்குன்னு அவருடைய ஷோல்டரை இடிச்சிட்டு யாரோ ஒருத்தவங்க ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ஓடுறாங்க. இவர் இடிச்சது யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம கையில் கரும்பு துண்டோட நம்ம ஜங்குக்கை இடிச்சிட்டு ஓடுறாங்க. அவருக்கு பின்னாடி சின்ன பசங்கள்லாம் ஓடுறாங்க. அதாவது குட்டி பசங்களாம் நம்ம டேவை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக் பின்னாடி திரும்பும்போது யாரா அவன் அப்படின்ற மாதிரி தான் பின்னாடி திரும்பி இருப்பார். பட் நம்ம டேவை பார்த்ததும் அமைதியாகிடுறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் படிக்கட்டில் இறங்கும் போது சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பை கடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டே மாமான்னு சொன்னதும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல். என்னடா இவன் அப்படின்ற மாதிரி தலையை சொரிஞ்சிக்கிட்டே ரூமுக்கு போயிட அழகாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து கபோர்டில் வச்சுட்டு அவரும் குளிச்சுட்டு நார்மல் வீட்டு ட்ரெஸ்ஸோடு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு மேலே படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வர கவுச்சில் நம்ம குட்டி பசங்க எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க, கரும்பு சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் கரும்பு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. கேட்குறதுக்கும் அவருக்கு வாய் வர மாட்டேங்குது. அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடிட்டுருக்காரு. நம்ம அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு சரன்னு போயிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி நிற்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுறாரு. இப்போ உடனே நம்ம தான், என்ன அம்மாவை தேடுறீங்களா? அம்மா கடைக்கு போயிருக்காங்க, பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து அம்மா கூட போயிருக்காங்க. உங்களுக்கு கரும்பு ரொம்ப பிடிக்குமாவே? அதோ
டேபிள் மேலே இருக்குது, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திரும்பியும் போயிட்டு கவுச்சில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நம்ம டே வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்துட்ருக்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே. என்னடா இவன் இப்படி துருன்னு இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. பட் நம்ம டே கை காட்டின இடத்த பார்க்குறாரு. பார்த்தா டேபிள் மேலே வந்து ஒரு பிளேட்டில் கரும்பு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லா சின்ன பசங்களும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அழகாக கட் பண்ணி அடுக்கி வச்சுருக்காங்க. தோல்லாம் எதுவும் உரிக்கல. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அதுலேருந்து ஒரு கரும்பு பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே கடித்து அதை இழுத்து அழகாக கடித்து அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு பவுலில் அப்படியே துப்பி அப்படியே வச்சு சாப்பிட்டுருக்காரு. கிச்சனில் அந்த டைனிங் டேபிள் மேலேயே உட்காந்த மாதிரி சாப்பிட்டுருக்கா. நம்ம டே என்ன பண்ணுறாரு, ஹாலில் இருந்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, மாமா அங்கே என்ன பண்ணுறீங்க, எப்படி வாங்க உட்காந்து படம் பார்க்கலாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து கூப்பிட, நம்ம ஜங்குக்கை மாமான்னு கூப்பிட்டு தான் அவருக்கு அந்த சுகர் கேன் அந்த ஜூஸ் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருமல் வந்துடுது. அவர் உடனே ஒரு மாதிரி இருமிகிட்டே இருக்கா. நம்ம டே இங்கேருந்து அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நம்ம டேவை பார்த்து, அச்சோ உங்கள் கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு இருமணத்தில், அந்த அளவுக்கு அவசரம். அப்படிலாம் இல்லை மாமா, உனக்கு பேசலாம் தெரியுமா? திரும்பி அமைதி ஆயிட்டிங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தானே. உனக்கு எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்க, அதாவது உங்கள் அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் ரொம்ப சைலண்ட் டைப்பாமே, பழகிட்டிங்கன்னா நல்லா பழகுவீங்களா? நானும் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன், என்கிட்ட ஒரு தடவை கூட மூஞ்சி கொடுத்து பேசினதில்ல. ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டிங்களா நீங்கள்? அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? உங்களுக்கு வேறு எதுனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இங்கே ஊருக்கு வந்தது வராதுமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கீங்களே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? போய் பார்க்கலாம்ல. போகணும். போகிறதுக்கு எதுக்கு அவங்களே வர சொல்லக்கூடாது? வேணும்னா அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிடுங்களா? அவன் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக தான் வந்திருக்கான், முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு கூப்பிடுவா. ஓ சரி சரி, அதுவும் கரெக்ட் தான். ஆனால் என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது. நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துல குப்பை ஓட்டுறதுக்கு அவனும் வந்துடுவான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவான். ஓ ஓகே. ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் இப்போது? காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஆஹா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர். உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு காலேஜ்லாம்? நல்லா போகுது. எனக்கு எப்படி போகுதுலாம் கேட்க மாட்டிங்களா? உனக்கு எப்படி? எனக்கு என்ன, நல்லா போகுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழகுவேன். அப்புறம் 2-3 ப்ரப்போஸ் வந்துச்சு, ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு எதுனாவது ப்ரப்போஸ் வந்துச்சா? என்னது? இல்லை, லவ் ப்ரப்போஸ் வந்துச்சா? அது அவசியமாக என்ன? ஐயோ, என்ன நீங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லவ் லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? இல்லை, நான் வாங்கினதில்லை. அப்போனா வந்திருக்கு, அப்படியும் சொல்லலாம். ஓ, நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? இல்லை, யாருக்குமே கொடுத்தது இல்லையா? யாருக்குமே இல்லைன்னு சொல்லல. யாருக்காவது கொடுக்கணும்னு தோணியிருக்கா? தோணியிருக்கு. எத்தனை பேருக்கு? ஒருத்தருக்கு தான். ஓ, யார் இது? இல்லை வேண்டாம், சும்மா சொல்லுங்களேன். இல்லை வேண்டாம். ஓ, உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு பிடிக்கல போல். சரி விடுங்க, நீங்கள் சொல்ல வேண்டாம். இங்கே தனியாக உட்காருதீங்க, வாங்க ஹாலில் உட்காந்து எல்லாருமா சேர்ந்து கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு வந்து வேஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்காருல, அதில் வந்து நம்ம டே சாப்பிட்டுட்டு இருந்த வேஸ்ட்டையும் வந்து எடுத்து போட்டுட்டு அழகாக அந்த பவுலை கையோடு கூட்டு போயிட நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டேவை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. இப்போது
அந்த கவுச்சில் வந்து ஒரு எண்டில் நம்ம டே உட்காந்துருக்காரு, இன்னொரு எண்டில் நம்ம ஜங்குக் உட்காந்துருக்காரு. நடுப்புற 3 பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க, குட்டி குட்டி பசங்க உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன பண்ணுறாரு, கரும்பை சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்ட்டை போடும் போதெல்லாம் நம்ம டேவை வந்து சைட் அடிக்கிறாரு. நம்ம டேவை வந்து அப்பப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணலை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி இருக்குது. வீட்டிலேருந்து வெளியே போன எல்லா பெரியவங்களும் திரும்பியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கையில் நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம டே வந்து அப்படி அப்படியே கவுச்சில் உட்காந்துட்ருக்க. நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து உள்ளே என்ட்ரானதும் நம்ம ஜங்குக் வந்து அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டு கிச்சனில் நிற்கிறாரு. பார்த்தா அவங்க அம்மா வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்ருக்க. டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய மொபைலுக்கு கால் வருது. ஸோ கிச்சன்லேருந்து அப்படியே வந்து வெளியே ஓடிறா. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் வெளியே போகிறத பார்க்குறாரு. இப்போ அப்படியே நேராக நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிட்ட, அதாவது அவருடைய அத்தை கிட்ட போயிட்டு நம்ம டே தான் அவங்கக்கிட்ட, அத்தை சொல்கிறா, கரும்பு சாப்பிட்றீங்களா? என்ன நேற்றுக்கு கடிச்சு கொடுடான்னு கேட்கும் போதெல்லாம் கொடுக்கல, இன்றைக்கி என்ன வாண்டடாக வந்து கேட்குற? அது வந்து ஒரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. என்ன சொல்லு. உங்கள் பையன் இருக்காரே, அவர் எப்போவுமே இப்படி தானா? எப்போவுமேனா? அதான் முன்னாடியே சொன்னேனே, அவர் ரொம்ப சைலண்ட் டைப்புன்னு. அப்படி கிடையாது. சைலண்ட் டைப்னா நம்ம பார்த்து சிரிச்சாவது சிரிக்கணும் இல்லையா? அது கூட பண்ண மாட்டாரு. ஓ, அது வேறு இல்லாமல் உங்கள் பையனுக்கு யார் மேலேயும் காதல் இருக்குது போல். என் பையனுக்கு லவ்வா? உனக்கு எப்படி இது தெரியும்? நான் சும்மா கேட்டேன், போட்டு வாங்கினேன். யாரையாவது லவ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு லெட்டர் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்ருக்கீங்களா அப்படின்ட்டு. அவரும் ஆமான்னு உளறிட்டார். ஒரே ஒரு பர்சனுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கார் போல். பாவம் இன்னும் கொடுக்கவே இல்லை. ஓ, ஆனால் அத்தை, என்ன உங்கள் பையனை மடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி சொல்கிறா? அதான் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரே. அவன்கிட்ட பேசினா பேசுவான். நீ உட்காந்து அவன்கிட்ட பேசினானா நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் உண்மையாக ஆன்சர் பண்ணுவான். அதே சமயம் அவன் பேசும்போது நீ காது கொடுத்து கேட்கணும். இப்படி லொடலொடன்னு இடையில பேசினா அவனுக்கு பிடிக்காது. ஓகே ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் நம்ம டேவை அப்படியே பேக்லேயே அடித்து அமுச்சு விட்றா. நம்ம டேவும் வந்து அவங்க அத்தைக்கிட்ட அப்படியே பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டு பேக்வேர்டில் நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஃபோனில் பேசிட்டு கீழே பார்த்துட்டே நடந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம டே வரதுக்கும் நம்ம ஜங்குக்கு வரதுக்கும் 2 பேரும் இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கீழே விழுற மாதிரி போக, பட் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பிடிச்சிட்றாரு. இந்த சீனை அவங்க அம்மா, நம்ம டேவுடைய அம்மா, அங்கே உள்ள குட்டி பசங்க எல்லாரும் பார்த்துட்றாங்க. இதில் வேறு அந்த குட்டி பசங்க கை தட்டிக்கிட்டு, ஆஹா, காலையிலேருந்து டிவியில் பார்த்த எல்லா சீனையும் நேரில் ட்ரை பண்ண பார்க்குறியா டே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்களாம் ஒரு மாதிரி கோரஸாக கத்த, நம்ம டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய கையிலேருந்து விலகிட்டு, ஏய் வாண்டுங்களா இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பை தூக்கிட்டு நம்ம குட்டி பசங்க எல்லாரையுமே வந்து அடிக்கிறதுக்குன்னு வேண்டி நம்ம வந்து அந்த குட்டி பசங்க பின்னாடி அப்படியே ஓட, அந்த குட்டி பசங்க அப்படியே கவுச்சிலேருந்து எகிரி குச்சி கீழே போயிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஓடுறது ஒரு பக்கம் பார்த்துட்டு அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக மேலே ஏறி போயிடுறாரு. காலில் வேறு நம்ம யூங்கி இருந்திருப்பார். அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து கிச்சனில் இருக்கும்போது ஃபோன் பேசிட்டு வெளியே போயிருந்தார் இல்லையா, அது வந்து நம்ம யூங்கி தான் கால் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே நம்ம யூங்கி தான், ஹலோ டே ஜங்குக், இருக்கேன்டா. என்னாச்சு? ஏதோ சின்ன பசங்க கத்துற மாதிரி கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லைடா. என்னடா தயங்குற, சொல்லு என்னாச்சு? இல்லை யோங்கி, என் முறப்பையன் ஒருத்தன் இருக்கான். சரி, அவன் எனக்கு அவனை முன்னாடியே பிடிக்கும். ஓ, அவனை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ மாமான்னு கூப்பிட்டு நல்லா பேசுகிறான். ஆனால் இப்போ போயிட்டு ஃபீலிங்ஸை சொன்னால் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் உறவும் போயிடுமோன்னு பயமாக இருக்கேன். முறையாக கூப்பிட்டு பேசும்போது இதில் எதுக்குடா தயங்கிட்டுருக்க?
தயக்கன்றதை தாண்டி லைட்டாக பயமாக இருக்குடா. ஓஹோ, காதல் அறிகுறியா? காதல் அறிகுறியா? ஆ, ஒருத்தனை பார்த்துட்டு அவனை பிடிச்சி போயிட்டு அவன்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பயந்துட்டு இருக்கிறதுலாம் பின்ன என்னதான்? இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே விட்டேன். சரி, இப்போ என்னாச்சு? அவன் தடுக்கி கீழே விழ போனான், நான் அவனை பிடிச்சிட்டேன். காலையில் நானும் அவனும் சின்ன பசங்க எல்லாருமா சேர்ந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் அது மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அதை பார்த்துட்டு சின்ன பசங்கள்லாம் காலையில் பார்த்த படத்தெல்லாம் இப்போ ரீமேக் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு கேட்டுட்ருக்கானுங்க. ஓஹோ, வாண்டுங்க நல்லா வாழுங்க போலையே. சரி, அதை விட நீ எப்போ வீட்டுக்கு வர? அது சொல்கிறேன்டா, வீட்டில் வர எல்லாருமே இருக்காங்க. டக்குன்னு வானா வர முடியாது. இது ஒன்றும் அங்கே இருக்க மாதிரி இல்லை. ஸோ டைம் கிடைக்கும்போது நான் வரேன். ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உன் ஆள் ஜிமின் வரான் இன்னைக்கா? டே தான் பேசிகிட்ருக்கும் போதே வளரிட்டான். ஏய், என்னடா இது இவ்வளோ லேட்டாக சொல்கிறியடா? இருடா, எதனா ஒரு பெர்மிஷன் கேட்டு வரேன்டா நான். ஏய், வீட்டில் ஃபேமிலிலாம் இருக்காங்க, விட்டுட்டு வருவியா நீ? ஐயோ, அந்த வாத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்டா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி போயிட்டு அப்படியே காலை கட் பண்ண நம்ம ஜகுக் திரும்ப கால் பண்ணுறாரு. பட் நம்ம யூங்கி வந்து அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ அப்படியே நம்ம ஜகுக் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூங்கி அப்படியே இந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்படியே மேலே ரூமில் இருந்து காரிடோர் பக்கமாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. நம்ம டே வந்து சின்ன பசங்களெல்லாம் அப்படியே காதை பிடிச்சி கிள்ளி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இதில் வேறு நம்ம ஜகுக்கை பார்த்துதான், ஏய் போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த சின்ன பசங்களை கீழே அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம டே கிட்ட வர நம்ம ஜகுக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியாக நிற்கிறாரு. பட் நம்ம டே கிட்ட வந்துட்டு, மாமா மாமா சொல்லு. இல்லை, கீழே அந்த குட்டி பசங்க அப்படி சொல்லும்போது எதுக்கு நீ அமைதியாக இருந்தா? நான் எதுவும் பண்ணலையே. நீ இப்படி அமைதியாக இருக்கிறனால தான் வாயாடிட்டு போதுங்க. பிடிச்சி 2 தட்டை தட்டிட்டு காது திருவினா எல்லாம் சரியாயிடும். பார்த்தியா இப்போ எப்படி அமைதியாக போகுதுன்னு? அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்கட்டே? ஐயோ, என் பேரை ஒரு வழியாக சொல்லிட்டியா நீ? ஏன் தான் இப்படி அமைதியாக இருக்கியோ மாமா? உங்ககிட்ட பேசணும்னு நிறைய தோணுது, ஆனால் என்னத்தை பேசுகிறதுன்னு தெரியல. ஓ, ஊர்லேருந்து எப்போ போவேன்? இங்கேருந்து மேபி 19ஆம் தேதி போவேன். என்னாச்சு? இல்லை, கேட்டேன். அப்புறம் மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனால் நான் இதை கேட்டேன்ட்டு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. என்ன? இல்லை, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? இல்லை. நீ? ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அவர் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். அப்புறம் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னை திட்டினதில்ல. நான் இதெல்லாம் கேட்கலட்டே. நீ போ, சின்ன பசங்க கூப்பிட்றாங்க பாரு. என்ன நான் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி பேசுகிற நீ போ, நான் அதெல்லாம் கேட்கல. சரி போ, உங்ககிட்ட போய்ட்டு சொல்ல வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? உன்னெல்லாம் நீ இப்படி இருக்கனால தான் உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. லவ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்தவங்க அப்படின்னு துரத்தி விடுவான் போல் படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்கு கிட்ட புலம்பிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி ஆகிடுது. நம்ம டே கோச்சிக்கிட்டு போனதுக்கு இல்லை, நம்ம டே வந்து யாரையோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஜங்குக்கு வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணலை. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வலி மாதிரி. இப்போ அப்படியே மாலையே ரூம்லேயே உட்காந்துட்ருக்கா. நம்ம யூங்கி டக்குன்னு வந்து ரூம் டோரை நாக் பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்குடைய ரூம் டோரை. அப்படியே நம்ம ஜங்குக்கு டோரை ஓப்பன் பண்ண உடனே நம்ம யூங்கி உள்ளே வந்துட்டு,
டேய் எங்கடா எங்கடா என் வாத்துக்குட்டி? ஏய் நீ வேற, அவன் வரான் தாண்டா சொன்னேன், அவன் வந்துட்டான் நான் சொன்னேன். ஓ ஆமாம்ல, நான் வேறு வீட்டில் என்னென்னமோ சொல்லிட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, வெயிட் பண்ணுறேன். சரி நீ என்ன ஒரு மாதிரி தனியாக உட்காந்துட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்கிறா? டேய் கமிட் போலடா. என்னது? விடு. டேய் கமிட்டடா. யார் உன் முறப்பையனா? உனக்கு கூட பிடிக்கும்னு சொன்னிய. வாயை மூடுறான் அவன் தான். யார் என்னன்னு கேட்டியடா? அதை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏய் இப்படி இருக்காதடா, யார் என்னன்னு கேளு. நல்ல பையனா விடு, இல்லைன்னா கழட்டி விட்டு நீ சேர்ந்துக்கோ. அது பேர் வேறு எங்கே, விடு வேண்டாம். ஓ இருந்தாலும் அவனை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுது. இதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி விட்டுற. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து கீழே சிரிக்கிற சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஜிமின் வந்துட்டார். நம்ம ஜிமினுடைய சிரிக்கிற சத்தம் கேட்டதும் நம்ம யூங்கி தான் ரூமில் இருந்து ஒரு அப்படியே வெளியே வந்து எட்டி பார்த்தா நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவை நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்காரு. ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிமின் வந்து மேலே பார்க்குறாரு. பார்த்தா நம்ம யூங்கி எட்டி பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம யூங்கியை பார்த்து லைட்டாக அப்படியே கை காட்ட நம்ம யூங்கி வந்து ஐயோ ஹாய்டா தனக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து நம்ம யூங்கி வந்து கை காட்டுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் எதுவும் பெருசாக கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே அன்றைக்கி டே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கல். எல்லாருமே வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. அந்த பொங்கல் வந்து செய்கிறதுக்கு வேண்டி எல்லாருமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேலாம் ரொம்பவும் பரபரப்பாக இருக்கார். புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு அவங்க அம்மாக்கெலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே அவர் பண்ணுற வேலையெல்லாம் பற்றியும் பார்த்துட்ருக்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அமைதியாக அவர் பாட்னு கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்காரு. அங்கிட்ட இங்கிட்ட எங்கேயும் ஓடாமல் ஒரு இடமா உட்காந்து அவர் பாட்னு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கார். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பொங்கலை வந்து கிண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கிண்டுறதுக்கு வேலையை கொடுத்துற. இப்போ அப்படியே நம்ம டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பார்த்து பொறுமையாக கிண்டுங்க, பொங்கலுக்கு வலிச்சிட போகுது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மாமா, நான் உன்னை கலாய்ச்சிட்ருக்கேன், அது குடும்ப தெரியல உனக்கு. நீ போட்டே, எதுக்கு என்ன நீ இப்போ அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றா எதுக்கு அவாய்ட் பண்ண போகிறேன்? நீ இப்போ எதுக்கு போப்போன்னு சொல்லிட்டு என்ன துரத்துறதுல இருக்க? இல்லை நான் அதெல்லாம் ஏதோ சொல்லலாம், இருக்கணும்னா இரு. மாமா நான் வச்சுக்கிறேன். இன்றைக்கி நைட்டு மொட்டை மாடியில் வந்து என்னை மீட் பண்ணுறேன், புரியுதா? நம்ம 2க்குள்ள மீட்டிங் இன்றைக்கி. வேறு யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது. அந்த ஒன் தோஸ்ட் இருக்கான் பாரு, அந்த யூங்கி, அவனெல்லாம் கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். மேலே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கரெக்டாக 8 மணிக்கு. மேலே வரலன்னு வச்சுக்கோ. வரலன்னா நான் ஒரு ரூமுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் ஒரு மாதிரி திரும்பிட்டு அவர் பாட்னு அவருடைய வேலைகளை பார்க்குறதுக்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஒன்றும் புரியல, எதுக்கு இவன் இவ்வளோ அட்டென்ஷன் எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம டே வந்து ஒரு மாதிரி கோவமாகவே அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஒரு மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சிட்ருக்கா. நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு டே என்னடா ஆச்சு பாருடா, சும்மா சும்மா அந்த மாமா துரத்திக்கிட்டே இருக்கான். துரத்துறானா? நான் நேற்றே அவன்கிட்ட லவ்வை சொல்லியிருப்பேன் தெரியுமா? ஆனால் அவன் என்னடானா காது கொடுத்து கேட்கவே இல்லை. எனக்கு ஒருத்தனை பிடிக்கும் தான் சொன்னேன், அப்படியே துரத்தி விட்டுட்டான் என்ன. நான் மேலே சொல்ல ஆரம்பிக்கிறேன், அவன் ரொம்ப நல்லவன், சைலண்ட் டைப்பு, அவன் என் முறப்பையன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ளாட போன்னு துரத்தி விட்றான். அவனுக்கு வெறுப்பாகுதா? அவனுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். டே பொறுமையாக போகலாண்டா, எதுக்கு நீ எடுத்த உடனே இப்படி டக்கு கொண்டு போய் பீக்கில் விட்டா? அவரே ரொம்ப சைலண்ட் டைப், உனக்கே தெரியும்ல. கரெக்டு தான், எப்போவும் சைலண்ட்டாக இருக்கும் போது எப்படி இருக்கானோ அதே மாதிரி நான் பேசும்போது சைலண்ட்டாக இருக்க வேண்டியதானே, காது கொடுத்து கேட்க வேண்டியதானே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா பார்த்தா நம்ம என்ன பேசினாலும் அவன் காது கொடுத்து கேட்பான் அப்படி அப்படின்னு ஆன பொண்ணு அவங்க பையனை பற்றி அப்படி பெருமையாக பேசினாங்க. ஆனால் எல்லாம் போய் அவன் அப்படி கிடையவே கிடையாது. சரிடா, அவன் இப்படி கரிச்சு கொட்டாத. இன்றைக்கி நைட்டு மீட் பண்ணுவேன்னு சொன்னியா? சொன்னேன்,
நல்ல விதமாக சொல்லணும்னு போனேன். ஆனால் என்னை கோவப்பட வச்சுட்டான். திட்டிட்டு வந்துட்டேன். நீ திட்டின திட்டில் அவன் பாரு மேலே வரவே மாட்டான். வரலன்னா என்ன, நான் அவன் ரூமுக்கு போவேன்னு சொல்லிட்டேன். ப்ரீ பிளான்டு தான் போலியே. அதெல்லாம் பிளான்டு தான். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்னை பார்த்துட்டு போகிறதுல தானே இருக்கான். அதுதான் இந்த வாட்டி ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ரெடி ஆகியிருக்கேன். வேணும்னா பாரு, அவனுடைய ஷர்ட்டும் என்னுடைய ஷர்ட்டும் ஒரே கலர். அட பாவி, இப்போ தான்டா கவனிக்கிறேன். எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணணும். சரிப்பா. எப்போ தான் ராத்திரி வந்து தொலையுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி ராத்திரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே வந்து பொங்கல் சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அந்த கரும்பை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் அப்படியே ஜாலியாக நடந்துட்டு திரியிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அதிகமாக நம்ம யூங்கி கூட தான் இருக்கார். அவர் வீட்டில் பொங்கல் முடிஞ்சதும் நம்ம யூங்கியும் ஜங்குக்கும் வந்து மீட் பண்ணி அவங்க பாட்டுன்னு கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு அந்த தெருவில் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்காக வீட்டில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டைம் என்னென்னு பார்த்தா மணி ஒரு 6 மாதிரி இருக்கும். நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு 3 மணி போலேயே வீட்டை விட்டு வெளியே போயிருப்பார் நம்ம யூங்கி கூட. இன்னமும் வீட்டுக்கு வரல. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம டேக்கு வந்து கேட்கவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி மனசு அடிச்சுட்டே இருக்குது. எப்போவுமே வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டான். இன்றைக்கி யூங்கி கூட வெளியே போனால் இன்னமும் வீட்டுக்கு வரவே இல்லை. மணி 6 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாசல்லே நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே நம்ம ஜங்குக்குடைய அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம டேவை பார்த்து, டேய் எதுக்குடா வாசப்படியிலே வெயிட் பண்ணிகிட்ருக்க? உன் பிள்ளை எங்கே போனா? இன்னமும் வீட்டுக்கு வர காணோம். 3 மணிக்கு வெளியே போனான். அவன் வருவான்டா. ஊருக்கே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீட் பண்ண போயிருப்பான். அவன் மீட் பண்ண போகணுன்னா காலையில் எங்கேயாவது போக வேண்டியதானே? ராத்திரி தான் போகணுமா அவன்? மணி என்ன ஆகுது தெரியுமா? இன்னமும் வீட்டுக்கு வரல. ஐயோ, அவன் உன்னை கட்டினானா செத்தான் போலியே. கட்டி வை, அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு வேணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு மாதிரி உரிமையோடைய நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம டேக்கு வந்து நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அப்படியே விட்டுற நம்ம டே வந்து வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே போகிறாரு, வெளியே வராரு, வெளியே கொஞ்சம் நேரம் வந்து எட்டி பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து வந்த பாடில்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 8 ஆகுது. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம ஜங்குக்கு விட்டு. நம்ம டே சாப்பிடவே இல்லை. ஏன்னா இன்னமும் நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. ஒரு மாதிரி மனசு அடிச்சுக்குது அவருக்கு. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மேலே போகும்போதும் நம்ம டே கிட்ட நம்ம ஜங்குக்குடைய அம்மா, டேய் அவன் வந்துடுவான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குனானா ஒன்றும் தெரியாது. கதவு ஓப்பனில் தான் இருக்கும். அவனாகவே ஓப்பன் பண்ணி வருவான். இல்லைனா ஃபோன் பண்ணுவான். நீ போயிட்டு சாப்பிட்டு படுட்டே. இல்லை அத்தை, எனக்கு தூக்கம் வரல, நான் டிவி பார்க்க போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குடைய அம்மாவை மேலே ரூமுக்கு அமுச்சு விட்ற நம்ம டே வந்து அழகாக உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மணி ஒரு 9 மாதிரி இருக்கும். வீட்டு கதவை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. கதவை ஓப்பன் பண்ண சவுண்ட் கேட்டு தான் குடுகுடுன்னு முன்னாடி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி அரைகிற மாதிரி போகிறாரு. பார்த்தா உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுறது நம்ம யூங்கி. இப்போ அரைகிறதுக்கு பறந்த கை அப்படியே அமைதியாகிட பின்னாடியே நம்ம ஜங்கு போகிறாரு. நம்ம டே முன்னால் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துட்ருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளே வந்ததும் டோர் அப்படியே லாக் பண்ண நம்ம டே யூங்கியை பார்த்து, மிஸ்டர் யூங்கி, சொல்லு, உங்களுடைய காதலன் மேலே ரூமில் இருக்கான், போங்க. யார்? ஜிமினா? அவன் தான், போங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் உலக்கையோட, போங்க. உலக்கை எதுக்கு? வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வரதா? மணி என்ன ஆகுது? போங்க, உங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு கையில் உலக்கையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கான், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, இப்போ நம்ம யூங்கியும் உலக்கையாக இருந்தால் என்ன, அலக்கையாக இருந்தால் என்ன, என் ஆள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி பாட்டுன்னு மேலே அப்படியே ஓடிட நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்ட தனியாக மாட்டிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு பார்த்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்டேன்? யூங்கி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தேன்.
சொல்லவே இல்லை. இல்லை, நான் சும்மா வெளியே சுற்றிட்டு இருந்தேன். யோகி வாண்டடாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அவங்க அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஓ, வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ வருவேன்ட்டு. ஆனால் ஆளே காணும். சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிட்டா. ஒரு வார்த்தை சொன்னியா நீ வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்னு? சாரி எல்லாம் நீயே வச்சுக்கோ. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? 8 மணிக்கு நான் உன்னை மீட் பண்ணும், மாடிக்கு வரணும்னு சொன்னேன்னா எங்கே போகிற நீ? அதான் சொன்னேனே, எங்கள் வீட்டுக்கு. அது ரொம்ப முக்கியமாக உனக்கு என்ன விடவா? சைலண்டாக இருக்காத, சொல்லு. இல்லை, அது என்றைக்கோ ஒரு நாள் தான். என்றைக்கோ ஒரு நாள்னா நாளைக்கு போக வேண்டியதானே? சரி, எது கூப்பிட்டா? உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. மொட்டை மாடிக்கு வா. சரி, போ, வரேன். நீ என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்கு கூடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு வீட்டுக்கு மேலே கூப்பிட்டு போகிறாரு மொட்டை மாடிக்கு. நம்ம ஜங்குக்கும் பின்னாடி நின்றுக்கிட்ட என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா. பட் நம்ம டே வந்து பின்னாடி திரும்பி ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு நம்ம ஜங்குக்கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. மேலே போன உடனே அந்த மொட்டை மாடிக்கு போனதும் நம்ம ஜங்குக்கை பிடிச்சி அப்படியே முன்னாடி இழுத்து அவருக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு நம்ம டே என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு தெரியல அவருக்கு. டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி கிட்டே இழுத்து அவருடைய லிப்பில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டன்னாக இப்போ நின்றுட்டுருக்காரு. நம்ம டே வந்து கிஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கா அவருடைய ஃபேஸை கட் பண்ணிவிட்டு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை டச் பண்ண கூட இல்லை. பட் அவரால் அந்த சாஃப்ட் லிப்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒரு மாதிரி வைட் ஐஸ்லேயே இருக்கா. பட் நம்ம டே வந்து டக்குன்னு பின்னாடி போகாமல் ஸ்லோவாக அவருடைய லிப்ஸை மூவ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் லிப்ஸ் மூவ் பண்ணுறத ஃபீல் பண்ணவர் அவரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கும். டக்குன்னு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை லைட்டாக அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுட்டு, டே என்ன பண்ணிகிட்ருக்க? நீ இப்போது கேள்வி மேலே கேள்வி கேட்பா, அதனால தான் வாயை மூடுறதுக்கு இப்படி பண்ணேன். அறிவு இருக்கா உனக்கு? யாராவது இப்படி வாயை மூடனி? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட அப்படி என்னத்தை பெருசாக சொல்லிட்டேன்? அதுக்கு அடுத்ததுலேருந்து என்கிட்ட எதுவுமே பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. நான் பேச வர்றது எங்கேயாவது நீ காதை கொடுத்து கேட்குறியா? இப்போ உனக்கு என்ன சொல்லணும்? நான் எதை கேட்கணும் சொல்லு, நான் கேட்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட புரியல. நீ தான் சொல்லவே இல்லையே, எனக்கு என்ன புரியும்? மரமண்டை, யாராவது இப்படி வாயை மூட வைக்கிறதுக்கு இப்படி கிஸ் பண்ணுவாங்களா? இல்லை, யாராவது பண்ணுவாங்களா? நீ இப்போ என்ன சொல்ல வர? ஷோ மாமா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன அமைதியாக இருக்க? இல்லை அது என்ன? இல்லை, நீ ஒருத்தரை லவ் பண்ணுறான? ஐயோ, அந்த வெங்காயமே நீ தான். அன்றைக்கி நான் சொல்ல வரதுக்குள்ளாட நீ பாட்டு லப்பான்னு ஏதோ பேசிட்டு நீ பாட்டு போயிட்ட. அதில் பார்த்தா அதுக்கு என்ன வர துரத்துற போன்ட்டு. நான் பேச வரது ஏதாவது ஒரு விஷயம் காசு கொடுத்து கேட்டிருக்கியா நீ? அப்போ நீ அன்றைக்கி சொல்ல வந்தது என்னையா? ஆமாம். ஓ, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்கணுமா? என்னது? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பர் நல்லா மடிச்சிருக்கு. அந்த பேப்பரை எடுத்து நம்ம
அட்டை கிட்ட கொடுக்க நம்ம அட்டையும் வந்து அந்த பேப்பரை வாங்குறாரு. நம்ம சுக்குக்கை பார்த்து, என்னது அது, ஓப்பன் பண்ணி பாரு, என்னது, ஓ என்னமோ எழுதியிருக்கேன், அன்புள்ள தேக்கு, மாமா எழுதி கொள்வது. நான் இதை உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. நான் இது மாதிரி யார்கிட்டயும் சொன்னதும் இல்லை, இப்படி கொடுத்ததும் இல்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்னை மாமான்னு கூப்பிடும்போது, அதுவும் உரிமையோடு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை லைஃப் லாங் என் கூட இப்படி கூப்பிட்டு என் கூடயே நீ இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. உனக்கு விருப்பம் இருந்தால் என்ன கல்யாணம் கட்டிக்கிறியாவா? அது ஃபஸ்ட் டைம் எழுதுனேன், எப்படி எழுதுறதுன்னு தெரியல, அதான். அதுக்குன்னு எப்படி? ஐயோ மாமா, இல்லை ஐம் சாரி, நான் அதை உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா. நான் இதை முன்னாடி கொடுக்கணுன்னு நினச்சிருந்தேன், ஆனால் நான் முன்னாடி எழுதினது இதை விட ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதான் யோகியோட ஹெல்ப்போடு உட்காந்து எழுதினேன். எனக்கு ரொமான்டிக்காலாம் எழுத வராதுட்டு, இதுதான் வரும். என் மனசில் தோணுனதை எழுதினேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். அதில் இருக்க மாதிரி உனக்கு இஷ்டம் இருந்தா கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதான். பின்ன போய் யாராவது சொல்லுவாங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ தயங்குற? நான் முறை பையன் தானே. முறை பையன்தான், அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து கவுத்து செஞ்சிட முடியாதுல்ல. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, நம்ம சுக்குக்கு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி கிட்ட போக, நம்ம சுக்குக்கு வந்து நம்மகிட்டையும் ஹக் பண்ணுறதுக்கு விட்டுடுறாரு. நம்மகிட்டையும் அப்படியே அழகாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய ஷோல்டர் மேலே சாஞ்சிட்டு, மாமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஹனிமூன் போயிட்டு அழகாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி படித்து முடிக்கணும். அதெல்லாம் லைஃப்பில் தானாக நடக்கிற ஒரு காரியம், அதுவும் நடந்துடும், நீ கவலைப்படாத. அப்புறம் நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். என்னது? ஆமாம், பொங்கல் இங்கே வச்சாச்சுல்ல, அதனால அம்மா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை தான் மெயினாக சொல்கிறதுக்கு மேலே கூப்பிட்டேன். ஆனால் இதை முதல்ல சொல்ல வேண்டியதாக போச்சு. நாளைக்கு போயிடுச்சா? நீ அங்கே வரியா? என்றைக்கோ ஒரு நாள் தானே இங்கே வருவேன். உன்னை பார்க்குறதே ரொம்ப ரேர். என் கூட கொஞ்ச நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ப்ளீஸ். இல்லாட்டி அது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வெளியே கூப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா? நான் ஒருத்தர் இருக்கேன், நீ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இல்லை, நீ இல்லாதப்போ அவங்க தான் கூட இருந்தாங்க. ஸோ சரி விடு, நீ உன் ஒர்க்கை பாரு. நான் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன். அட்லீஸ்ட் கிளம்பும் போதாவது வாசலில் வந்து நில்ல. சரி. சரி, நான் கீழே போகிறேன், நீ ரூமுக்கு போ, தூங்க. பார்க்கவே டயர்டாக இருக்கேன். சரிடே. மாமா, I love you.
ஆம், ம். என்ன ஊன்ற? அது ஐ லவ் யூ டுடே. அப்பாடா! உன் வாயிலேருந்து எப்படியோ இந்த வார்த்தையை கேட்டேன். நிம்மதியாக தூங்குவேன் நான். சரி, கொஞ்சம் ரூமுக்கு வந்து உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிறியா? அவன் உள்ள என்ன வேலை பார்த்துட்ருக்கான்னு எனக்கு தெரியல. ஆ, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குத்தா ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு நம்ம டேவுடைய ரூம் ஓப்பன் பண்ண பார்த்தா நம்ம யூங்கி வந்து நம்ம ஜிமின் மேலே அப்படியே ஹோர் ஆகிட்ருப்பார். அப்படியே இப்போ நம்ம சங்குத்தா வாசலில் நின்றுக்கிட்டு, டேய், ஐயோ, இப்போ தான் இவனை கன்வின்ஸ் பண்ணேன், அதுக்குள்ளே வந்துட்டியாடா நீ? கொஞ்சம் லேட்டாக வந்துடக்கூடாது. வெளியே வாடா, அவங்க தூங்க போகிறாங்க. ஏய், நீங்கள் போய் தூங்குங்கடா, நாங்கள் தூங்குகிறோம். யோகி கூப்பிட்டான்டா, வந்து தொலைய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி நம்ம ஜிமினுக்கு சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வரா. இப்போ அப்படியே நம்ம டே வந்து ரூம்குள்ளே போகிறா. இப்போ நம்ம ஜிமின் தான், டேய், உங்களுக்கு நேரம் கட்ட நேரத்தில் தான் வருவீங்களாடா நீங்கள்? என்னடா நீயும் காஞ்சி போய் கிடக்குற போல்? அவனை பார்க்குறதே கஷ்டம்டா, இங்கே வந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். இப்போ நீங்களும் வந்து கெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினோ நம்ம டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம யூங்கி ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக அப்படியே ரூமுக்கு நடந்து போகிறாரு. உள்ளே போனதும் நம்ம சங்குக்கு வந்து அவருடைய ரூம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறாரு. அப்படி ஆன் பண்ணும்போது தான் நம்ம யூங்கி வந்து கவனிக்கிறாரு நம்ம சங்குக்குடைய லிப்ஸை. இப்போ நம்ம யூங்கி நம்ம சங்குக்கை பார்த்து, டேய், மேலே என்ன நடந்தது? அது லெட்டரை கொடுத்துட்டேன்டா. அப்புறம் அவனும் ஓகே சொல்லிட்டான். அப்புறம் என்ன, கல்யாணம் தானே? அதையும் கேட்டேன், அதுக்கும் அவனுக்கு ஓகேன்னு சொன்னான். அப்புறம் என்னடா சந்தோஷம் தானே, எதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்ருக்க? எல்லா லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ண அவனை வித்தியாசமாக இருந்துச்சு, விடணும்னு தோணலை. ஆனால் அவன் பின்னாடி போயிட்டான். போய் கொடுக்க வேண்டியதானே? எப்பட்றா, ஃபஸ்ட் டைம்டா. அப்புறம் காஜின்னு நினச்சிக்கிட்டானா? காஜா? ஏய், லவர்கிட்ட காட்டாமல் பின்ன யார் பக்கத்து விட்டு ஆண்டிகிட்ட போயாடா காட்ட முடியும்? அவங்கக்கிட்ட தான்டா எல்லாத்தையுமே காட்ட முடியும். நான் ஜிமின்கிட்ட காலில் விழுவேன்டா, ஜஸ்ட் ஒரே ஒரு கிஸ்ஸுக்காக. நீங்கள் மேலே போனதுலேருந்து அவங்க காலில் தான்டா கிடந்தேன் நான். இப்போ தான் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி வந்தான், அதுக்குள்ளே வந்து கெடுத்து விட்டுட்டப்பார். ஆனால் நீ நல்லா முத்தா வாங்கிட்டு வந்திருக்க. ஏய், அப்படி இல்லை, அந்தளவுக்குலாம் ஒன்றும் கொடுக்கல. தெரியுதுடா, நல்லா தெரியுது. அவனுடைய லிப் பாம் அவனுடைய லிப்ஸில் ஒட்டிகிட்டு இருக்கும் போதே தெரியுது. அது மூடு, அவ்வளோதான். என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன். அப்புறம் நீ மூடனா என்ன, மூடலனா என்ன, போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம யூங்கி வந்து டிசப்பாயிண்டடாக போயிட்டு பெட்டில் படுக்க, நம்ம சங்குக்கும் போயிட்டு அந்த கிஸ்ஸிங், அந்த ஃபஸ்ட்டு கிஸ் இருக்குல்ல, அது அப்படியே அந்த ஒரு ஃபீல் அதுலேயே போய்ட்டு பெட்டில் படுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாரு. வெளியே காரில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்க. இப்போ அப்படியே நம்ம சங்குக் தான் மேலே இருந்து அப்படி கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருமே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம சங்குக்கு நம்ம டே கிட்ட பேசணும், ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸும் அவனை சுற்றி தான் இருக்காங்க. அவனை எப்படியாவது தனியாக கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளான் போடுறாரு. ஃபஸ்ட் டைம் நம்ம டே கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கிரிமினலாக யோசிக்கிறாரு. இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜகுத் தான் அப்படியே கீழே போயிட்டு ஹாலில் இருந்துட்டு நம்ம டேவோடைய பேரை சொல்லி கத்த, நம்ம டேவும் லைட்டாக எட்டி பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம ஜகுக்கை நம்ம டேவை பார்த்து, டே, உன்னுடைய ஒரு செட்டு துணி என்னுடைய ரூமில் இருக்குது, நான் இல்லாதப்போ கபோர்டில் போட்டு வச்சுருந்த போல், போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே மட்டும் தனியாக மேலே நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போகிறாரு.
கீழேருந்து நம்ம ஜங்குக்கு வந்து மேலே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு கீழேருந்து குடு குடுன்ட்டு அவருடைய ரூம்க்கு ஓடுறா. உள்ளே போய் பார்த்தா நம்ம டே வந்து அவருடைய துணியை தேடிட்டுருக்காரு. ஆனால் அவருடைய துணி அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து நம்ம ஜங்குக்கு ரூம்குள்ளே வந்துட்டு ரூம் டோரை வந்து லாக் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்குடைய பிளான் என்னன்னு புரிஞ்சுட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு பார்த்து, டே வேணாம், என்ன பண்ண ட்ரை பண்ணுற நீ? அது வந்து திருட்டு முழிக்கிற என்ன, எதுக்கு இப்போ நீ என்ன தனியாக கூப்பிட்டேங்க? அதுவும் திருட்டுத்தனமாக கூப்பிட்ருக்க என்ன? அது கொஞ்சம் இப்படி வாய. இல்லை, நான் வர மாட்டேன். பின்னாடி நில்ல, கிட்ட வராத. டே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, டைம் ஆகுது, உனக்கு தான் லேட் ஆகுது, அங்கேயே இரு. ஏய் என்ன கைப்பிடிக்கலாம் வர? ஜங்கு, என்ன பேர் சொல்கிற நீ? அதுக்கேண்டா இப்படி வாய்ஸ் எல்லாம் மாத்துற? மாமா எதுக்கு இப்போ கிட்ட வரனே, பின்னாடி போ. பின்னாடி போகாத, அங்கே நான் நிற்க மாட்டேன். நீ பார்க்குறதே சரியில்லை, அங்கே இரு, லேட் ஆகிடும், நான் போகணும். எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மாமா, வேண்டாம். டே டக்குன்னு முடிச்சிடுவேன். ஏய் என்ன டக்குன்னு முடிச்சிடுவேன்? அங்கே இரு, கிட்ட வராதடா, கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்து வச்சிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வச்சு நம்ம டே வந்து அந்த பெட்டில் அப்படியே உட்கார வச்சிட்றாரு. இப்போ நம்ம டே வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்கு வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கீழே பெண்ட் பண்ணலான்னு போக, பட் நம்ம டே என்ன பண்ணுறாரு, சைடு கேப்பில் அப்படியே ஓடி வந்துடுறாரு கதவு பக்கத்தில். நம்ம ஜங்குக்கு வந்து எங்கேருந்து தான் வேகம் வந்துச்சுன்னு தெரில, டக்குன்னு நம்ம டேவை போட்டு அப்படியே அந்த செவுத்துலேயே அந்த கதவுலேயே அப்படியே பின் பண்ணி வைக்க, நம்ம டே ஒரு மாதிரி வைட் ஐஸோடு நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இது வரைக்கும் லைஃப் டைமில் நம்ம டே பார்த்ததே கிடையாது. அவ்வளோ க்ளோஸில் நம்ம ஜங்குக்காவே கிட்ட வந்து அவருடைய ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பின் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நம்ம டேவால் மூச்சு கூட ஒழுங்காக விட முடியல. நம்ம ஜங்குக்கை பார்த்து, மாமா என்ன பண்ணுற, ப்ளீஸ் பின்னாடி போ, விடு, டைம் ஆகுது, நான் போகணும். நீ அமைதியாக இருந்தனா நான் சீக்கிரம் விட்டுருவேன். அமைதியாக இருக்கணுமா? என்னடா பண்ண போகிற? எப்படி வந்து நிற்கிற? பார்த்தாலே என்னென்னமோ ஆகுது. ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணணும்னா அங்கே வீட்டுக்கு வா. ஆனால் இப்போ டைம் ஆகுது, விட்டுரு. உன்னை நான் பண்ண விட மாட்டேன்னுலாம் சொல்லலை, விட்டுரு. ஆனால் இப்போ வேண்டாம் ப்ளீஸ். மாமா கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ண. நம்ம டேவை பார்த்துட்டு, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? என்னது? உன்னை நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறானா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் கிட்ட வராதுன்னு? அது மாமா, நீ இப்போ அது பண்ண ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கோயேன், எனக்கு பாதியிலே போகிறதுக்கு பிடிக்காது. அப்புறம் எனக்கு போகிறதுக்கு மனசே வராது. அதுக்கு நான் என்கிட்ட வராமல் இருக்கணும். இங்கே மூட ஏற்றுறது நீ தானே, விட நான் போகணும். டே
இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு முத்தம் தானே. முத்தத்துக்கடா இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்க நீ? ஆமாம், பின்ன நீ என்ன நினச்ச? அட பாவி, நான் என்னென்னமோ நினச்சேன். அது அது எப்படி இப்போ பண்ண முடியும்? அது மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் என்ன பண்ணுறாரு, நம்ம சங்குக்கூடிய ஃபேஸ் அப்படியே பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் ஒரு மாதிரி பேஷனேட்டாக அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சங்குக்கூடிய லிப்ஸை கடிச்சு விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க நம்ம சங்குக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு, நம்ம டீம் அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில கடிச்சு விட்டுடுறது, அவருடைய லிப்ஸ் அப்படியே லைட்டாக சக் பண்ணுறது, நம்ம டேவை லைட்டாக மூன் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நம்ம சங்கு வந்து நம்ம டேவை வேணும்னே மூடி ஏற்றி விட்டுற. இப்போ அப்படியே கிஸை பிரேக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சங்குக்கு தான் சரி லேட் ஆகுது போ. எப்படி போவேன் வெறும் கையோடா? பின்ன எப்படி போனோம்? நான் துணி எடுக்கிறது தானே மேலே வந்தேன், ஒன்றும் இல்லாமல் கீழே போனால் திட்டுவாங்க. சரி என் சட்டையை வச்சுக்கோ, இந்தா. நீ இதை திரும்ப கேட்க மாட்டல? கேட்க மாட்டேன். ஓகே, டெய்லி இதையே போட்டுக்கிட்டு படுத்து தூங்க. அப்போ நீ கிட்டே இருக்க மாதிரி இருக்குமாண்ணா? சரி போ, டைம் ஆகுது. மாமா என்ன ஒரே ஒரு ஹக் கட்டி பிடிக்கிறதுக்கெலாம் கேட்கண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாரு, வேணும்னே நம்ம டேவை அப்படியே கிட்டே இழுத்து போட்டு டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம டேவும் வந்து அழகாக அப்படியே கீழே இறங்கி அப்படியே கேபில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டுறாரு. அவங்களுடைய வீடு வந்து நம்ம ஜங்குக்கூடிய வீட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரத்தில் தான் இருக்கும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிஸ் பண்ணது, அவர் பேசினது, அவர்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு தடுத்தது, அது எல்லாமே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓப்பனாக அவங்க அம்மாக்கிட்டே சொல்ல முடியாது, இவங்கக்கிட்டே சொல்ல முடியாது. அவர் லைட்டாக ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அது அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணால் இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக் தான் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு பெர்மிஷன் வாங்குறாரு நம்ம டேவுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்கு அவங்க அம்மாவும் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் வேணுமாடா, போடா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அமுச்சு விட்றா. நம்ம ஜங்குக்கு வந்து 2 நாளுக்கான ட்ரெஸ்ஸை கையோடு எடுத்துகிட்டு போய்ட்றாரு அங்கேயே தங்குற மாதிரி. இப்போது நம்ம டே கிட்ட சொல்லாமல் நம்ம டேவுடைய வீட்டுக்கு போயிடா. இப்போ அப்படியே நம்ம டேவுடைய வீட்டுக்கு காட்டுறாங்க. நம்ம டே வந்து மொட்டை மாடலேருந்து அப்படியே துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காரிடோர் மேலே அப்படியே கீழே இறங்கிட்டுருக்காரு. அப்படி கீழே இறங்கி வந்துட்டுருக்கும்போது டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க சைடில் இருக்க ரூம்குள்ளே நம்ம டேவுடைய கையை பிடிச்சி உள்ளே சர்ன்னு எடுத்துக்கிறாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி கத்தலான்னு போக டக்குன்னு அவருடைய வாய் மேலே கை வச்சுட்டு கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு முன்னாடி ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா அவருடைய ஆள் நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் டேய் மாமா இங்கே என்ன பண்ணுற? அது நினப்பாவே இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். அதுக்கு நான் எவ்வளோ சீக்கிரமாவா? ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து பேசலான்னு ட்ரை பண்ணேன். பட் நம்ம ஜங்குக்கு வந்து பேச விடவே இல்லை. அப்படியே நம்ம டேவோடைய வாயை மூடுறதுக்குன்னு வேண்டிய கிஸ் பண்ணேன். நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக்காக ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறது, அவரை தள்ளியும் விட முடியல. அப்படியே அந்த கிஸ் அப்படியே சாஃப்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு விட்டுற நம்ம ஜங்குக்கும் வந்து அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கார். கீழே இருந்து நம்ம டேவுடைய அம்மா அப்போ தான் டே மேலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு லைட்டாக தள்ளி விட்டுட்டு அவர் அவங்க அம்மாவுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் லைட்டாக தள்ளலான்னு போகிறாரு நம்ம ஜங்குக்கை. பட் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவோடைய கையை அப்படியே பின் பண்ணி வச்சுட்டு நம்ம டே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. விட மாட்டேங்கிறாரு நம்ம டேவை. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் லைட்டாக கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு மூடு இருந்துச்சு, அது இறங்குற வரைக்கும் நானாக இருக்க மாட்டேன், கப்பிச்சு பண்ணிருக்கணும், புரியுதா?
ஏய் என்ன பேசுகிற நீ? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு சொன்ன. ஆமாம், எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இந்த கிஸ்ஸுக்கு தான் மூடு ஏறிடுச்சுன்னு சொன்னேன். ஐயோ மாமா, நீ இன்னும் இன்னசென்ட்டாகவே இருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு அப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டு அம்மா துணியெல்லாம் எடுத்துட்டேன். சரி, ஆன்சர் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம்? அது மாமா பேசிகிட்டு இருந்தானா அவன்? பேசிட்டு தாம்மா இருந்தார் அப்படின்னு நம்ம டே சொல்ல, உடனே அந்த வீட்டில் இருக்க குட்டி பசங்க எல்லாருமே இல்லை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துதுங்க. நம்ம டே உடனே ஏய் வாயை மூடுங்கடா, என்ன கீழே வந்து துணி விழுந்துச்சு அதுதானே எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னேன். ஆமாம், துணி எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து சமாளிக்க ட்ரை பண்ண அவங்க அம்மா ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம சங்குக்கும் மேலேருந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு லைட்டாக ஷையாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம டே ரொம்பவும் பிடிச்சிருக்கு அவருக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ் அப்படின்ற மாதிரி அந்த பொங்கலுக்கு கிடைச்ச ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்ட் நம்ம டே. ஓகேடா, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஹாப்பி பொங்கல். யாரும் ஃபேமிலிக்கிட்ட இருந்து தள்ளி இருக்காதீங்க. பேசி பழகி உங்களுடைய டேஸ் அழகாக மாற்றிடுங்க. ஓகேவா? ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. பை பாய் எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.